ஹாய். ஸோ இப்போ தக் லைஃப் படம் ஓடிட்டுருக்குல்ல, அதை பற்றி நான் பேசலாம் அப்படின்னு நினச்சேன். ஐம் நாட் அ கிரேட் எக்ஸ்பர்ட். எனக்கு நுவான்சஸ் இன்ட்ரிகசிஸ்லாம் பெருசாக தெரியாது. பட் தென் வாட் ஐ அண்டர்ஸ்டூட், எனக்கு அது எப்படி இருந்தது அப்படிங்கிறது வந்து ஐ தாட் ஐல் ஷேர். ஸோ நான் படம் பார்த்துட்டு எனக்கு இட் ஃபெல்ஸ் நைஸ் ஒன்லி. எனக்கு அஃப்கோர்ஸ் ஐ ஹேட் கொஞ்சம் ஷார்ட் கமிங்ஸ் இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஒரு வாவ் ஃபேக்டர் இல்லையோ செகண்ட் ஹாஃபில் அப்படி இருந்தது. பட் it was a good watch. I mean, considering all the efforts put in and all of that, it did give me a good experience though. So அதனால பார்த்தேன் என்ன what didn't work great for others அப்படின்னு ரிவ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது, அப்போ அதில் ஒரு கிரிட்டிக் வந்து அந்த ஃபாதர் சன் ஈக்குவேஷனை வந்து ஈடிபஸ் ரெக்ஸ் பிளேயோட வந்து ஸ்டடி பண்ணியிருந்தாங்க. அது இட் வாஸ் சச் அ வண்டர்ஃபுல் இன்சைட். எனக்கு அது அப்போ ஸ்ட்ரைக்கே ஆகலை. அப்போ வந்து அதில் என்னென்னா ஈடிபஸ் ரெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு க்ரீக் மித்தாலஜி பிளே. அது ரொம்ப வருஷமாக நிறைய அனாலிசிஸ் உட்பட்டு அந்த கேரக்டரோட அதில் வந்து எப்படின்னா மதருக்கு சன் மேலே இருக்க அந்த ஒரு ஃபீலிங்கை வந்து இன்செஸ்டுவலாக ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறத டிரைவ் பண்ணியிருப்பாங்க. அதில் த மதர் கேரக்டர் வந்து சன்னுக்கு ஒரு கிரேட்டர் இன்ஃப்ளூயன்ஸ். அது எப்படின்னா husband and wife, father, mother, அவங்க son. So son sleeps with the mother without knowing. அவங்க they beget children. அதுக்கப்புறம் அவங்க வந்து அது ட்ராஜடியாக முடியுது. அதே மாதிரி இன்னும் நம்ம பார்க்கலாம். while அந்த ஃபாதர் சன் ட்ராக்கை ஃபாலோ பண்ணுற சக்திவேல் கேரக்டர் பிளேட் பை கமல் ஹாசன் அண்ட் அமர் கேரக்டர் பிளேட் பை எஸ்டிஆர். இவங்க ரெண்டு பேருக்கும் தே டிசைர் ஃபார் தி சேம் உமன் இல்லையா? ஸோ அந்த ஒரு பார்லன்ஸும் இங்கே வருது. அப்படிங்கும் போது எனக்கு அது ரொம்ப க்யூரியஸாக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நிறைய இந்த மாதிரி நுவான்சஸ், பொசிஷனிங், அந்த மீசா சென் கேமரா முன்னாடி எப்படி அவங்க பொசிஷன் பண்ணியிருக்காங்க, அது ஒரு சின்ன சின்ன விஷயமே வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக லைக் ஏஸ்தட்டிக்காக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அவர் அந்த ஷிம்லாவில் வந்து போய் அந்த ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, கான்ஸ்பிரேட்டர்ஸ் வந்து அவருக்கு அகெயின்ஸ்டாக செயல்படுவாங்க. அப்போ வந்து அந்த யூடியூப் ரூட்டர்ஸ் அகேன் அது ஞாபகம் வந்தது எனக்கு பார்க்கும்போது. அவர் அந்த ஆக்ஷன்லேயே வந்து அதை காமிச்சது, அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபில் வந்து அஃப்கோர்ஸ் அது வந்து அந்த ப்ராமிஸ் பண்ண அந்த ஒரு ஹைப், அந்த ஆர்க்கு வந்து அந்த டவுன்ஃபால் வந்து அவ்வளோ கன்வின்சிங்காக இல்லை. அந்த ஆக்ஷன்ஸ் வந்து பிகினிங்லேருந்து அப்படியே அது பில்ட் ஆகி அது ஒரு பாயிண்ட்ல நின்று ஒரு ஸ்ட்ரைக்கிங்கான பாயிண்ட்ல இன்டர்வல் வந்துச்சு. அதுக்கப்புறம் அது வந்து கன்வின்சிங்காக இல்லை. அது ஏன் அப்படி இல்லைன்னா நிறைய நரேட்டிவ்ஸ் அப்ட்ராக்டாக விட்ட மாதிரி இருந்தது. ஆக்சுவலி அது நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நல்லா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட்லி வந்து த லவ் ஃபார் த வைஃப் அண்ட் த லஸ்ட் ஃபார் த கேர்ள் ஃப்ரெண்ட், அது ரெண்டு ஓவர்லேப் ஆகுது. அது எப்படி இந்த கேங்ஸ்டர் பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஒரு பிரதர் சிஸ்டரோட லாங்கிங், இன்னும் அவங்களோட இன்னும் சேருவாங்களா மாட்டாங்களா அப்படி அந்த மாதிரி அந்த கேங்ஸ்டர்ஸ்குள்ளே இருக்க அந்த எத்திக்ஸ் எப்படி பிரேக் ஆகுது, அதுக்குள்ளே இருக்க அந்த பவர் டைனமிக்ஸ், ஃபைட் ஃபார் பவர் அப்படி. அதுக்கப்புறம் வந்து ஹவ் உமன் ஆர் being used, அந்த ஆஸ்பெக்ட் கூட வந்து நிறைய இடத்துல அது வந்து காமிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய நரேட்டிவ்ஸ் இருந்தது. ஆனால் அந்த நரேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி கன்வர்ஜ் ஆகி கரெக்டாக ஒரு it didn't land well because there were too many abstractions. அது it could have been better where more light is thrown on just one particular aspect மட்டும் காமிச்சிருந்தா மேபி அது இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் the overall experience was really good. நிறைய அப்ட்ராக்ட் இருந்தது. லைக் யூ ஹேட் டு திங்க் ஆன் தட். சில இது ரொம்ப அன்கன்வின்சிங்காகவும் இருந்தது. லைக் கடைசியில் ஹீரோ வந்து ரிடம்ஷன் தேடி போகிற மாதிரி தான் அந்த டைலாக் எல்லாம் போகும். அவர் இவ்வளோ நாள் பண்ணதுக்கு ஏதோ ஒரு ரிடம்ஷன் இதில் போகும்போது திடீர்னு விண்வெளி நாயகான் அந்த ஹீரோ க்ளோரிஃபைங், இது வந்து ஒரு கான்ட்ராஸ்டிங்காக இருந்தது. ஏன் அது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இதில் வந்து நம்மளோட எமோஷன்ஸ் வந்து யார் கூட லைக் பண்ணும் அப்படின்னே தெரியல. சம்டைம்ஸ் ஹீரோ ஹிம்செல்ஃப் த நரேட்டர், ஐ மீன் நம்ம யார் கூட அந்த ப்ரொட்டக்டானஸ் கூட தான் ஜென்ரலாக வந்து ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அவர் சைடு எடுக்கிறதுக்கு வந்து அவர் அன்ரிலையபிளாக இருந்த மாதிரி இருந்தது. வேர் டஸ் இஸ் எமோஷன் லைக், வாட் டஸ் ஹி ஆக்சுவலி வாண்ட். அவர் வந்து சில சமயம் ரொம்ப அம்பிஷியஸாக தோன்றாரு, சில சமயம் ரூத்லெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கு, சில சமயம் வந்து he prioritizes family, he prioritizes goodness over things அப்படி இருந்தது. ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து ஓவர்லேப் ஆகிற மாதிரி இருந்ததுனால அந்த கண்டினியூஸாக ரிலேட் பண்ண எபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பட் அதர்வைஸ் ஐ ஸ்டில் திங்க் இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் டு திங்க் ஆஃப் ஆல் ஆஃப் தட். நம்ம தாட் போட்டு ஓகே இந்த லைன் இப்படி இருந்துச்சு, இது இப்படி இருந்தது. அந்த மல்டிடியூட் ஆஃப் கேரக்டர்ஸ், அந்த அசம்பிளி, அந்த இதெல்லாமே நல்லா தான் இருந்தது. தட் குட் ஹவ் பீன் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக அந்த ஒரு ஸ்ட்ரெயினை மட்டும் அப்படியே ஒர்க் பண்ணி தான் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் nevertheless அந்த aesthetics-காகவே வந்து I think it did intrigue me a lot. I like the process of watching the film.